எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்றைக்கி நான் வந்து ஹெல்த் டாக்குக்கு பேச போகிறது வந்து நம்ம இதை பற்றி ஜாஸ்தி ஆல்ரெடி கேட்டிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஒன்ஸ் அகேன் நான் வந்து இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் ஆன் சில்ட்ரன். ஸோ மெயின்லி சில்ட்ரனுக்கு வந்து அது எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்ட்டு நான் இப்போது பேச போகிறேன். ஸோ ஸ்க்ரீன் டைம்னா என்னென்னா, நம்ம வந்து லைக் எனி டிவைஸ் வித் அ ஸ்க்ரீன், அது வந்து டிவியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபோன், இல்லைனா வீடியோ கேம்ஸ், எதில் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுற லைக் த டைம் விச் இஸ் ஸ்பெண்ட் ஆன் தட், அது வந்து ஸ்க்ரீன் டைம்னு பார்க்குறோம். ஸோ ஓவர் த இயர்ஸ் இதெல்லாமே வந்து ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்துட்டு லைக் இட் இஸ் எஃபெக்டிங் த சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட்டுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து லைக் வென் தே ஆர் வெரி ஸ்மால், ஸோ சின்ன பசங்களாக இருக்கும் போது வந்துட்டு, ஸோ நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதோடைய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் அந்த டைம் தான் வந்து இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, நம்மளுடைய இந்த ஃபோக்கஸ், அப்புறம் மெமரி, அப்புறமா நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, ஐ மீன் லைக் ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க்குக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுற அட்டென்ஷன், அப்புறமா நம்ம வந்துட்டு லைக் மேனேஜிங் இமோஷன்ஸ், அப்புறமா பிளானிங், ஆர்கனைசேஷன், இது எல்லாமே ப்ளஸ் ஆர் இம்பல்சிவ் பிஹேவியர்ஸை வந்து நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் இட். நம்ம அப்படியே வி கேன்ட் பர்ஸ்ட் அவுட் அட் எனி ஒன். ஸோ இது எல்லாமே வந்து லைக் டு பி ஏபிள் டு கண்ட்ரோல் இட், இது எல்லாமே வந்து இதோடைய ஃபவுண்டேஷன் வந்துட்டு இட் இஸ் ஹேப்பனிங் வென் வி ஆர் ஸ்மால்ன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம் இருக்கும் போது, ஜாஸ்தி ஃபோன்ஸு, டிவிஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும் போது இதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் எஃபெக்டட்ன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப், ஐ மீன் லைக் தி எஃபெக்ட்ஸ் ஆன் இன்ஃபென்ட்ஸ் பார்க்கலாம். இன்ஃபென்ட்ஸ்னால் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 2 years. ஸோ நம்ம பார்க்கலாம் லைக் இப்போ வந்து எல்லா சின்ன பசங்களும் 1 year இருக்கட்டும், 1.5 years, 2 years, எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்க ஃபோன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஸோ தே நோ டு ஆப்ரேட் இட் பெட்டர், எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு ஜாஸ்தி எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ சில்ட்ரன் ஆக்சுவலி லைக் ஸோ 2 years கீழே இருக்க பசங்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தி இந்த பேக்ரவுண்ட் டிவி எக்ஸ்போஷர் தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் டிவி எக்ஸ்போஷர்னால் என்னென்னா, ஸோ பேரண்ட்ஸ் வந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க அண்ட் சின்ன பசங்க வந்து அதே ரூமில் இருப்பாங்க. ஸோ ஈவன் தட், ஐ மீன் லைக் த சைல்டு வில் பி பிளேயிங் ஆர் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, ஸ்டில் அவங்க லைக் அந்த டிவி சவுண்ட் எல்லாமே அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு இட் இஸ் எஃபெக்டிங் த கிட்ஸுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த சின்ன பசங்க நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த ஸ்க்ரீன் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் ஸோ அவங்களுடைய பிரெயினுடைய டெவலப்மெண்டல் ஐ மீன் லைக் இட் இஸ் ஸ்டில் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ லைக் அவங்களால இந்த லைக் த 2D டைமென்ஷன் இது அவங்களால வந்துட்டு சரியாக பார்க்க முடியாது. ஸோ தே வில் see it only for few seconds. அண்ட் அவங்களால வந்துட்டு இந்த 2D இமேஜஸ் லைக் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே இட் இஸ் 2D, இட் இஸ் 2 dimensional. பட் in the real life லைக் இட் இஸ் 3 dimensional, நம்மளுக்கு எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அவங்களால வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. லைக் தியர் பிரெயின்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு ப்ராசஸ் இட் லைக் ஆர் டு சேஞ்ச் இட் ஃப்ரம் 2D to 3D. அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். அண்ட் ஸோ நம்ம வந்து ஜாஸ்தி சொல்லலாம், லைக் வீ கேன் சே தட் சின்ன பசங்களுக்கு வந்து ஜாஸ்தி படிக்கிற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் தேர் ஆன் டிவி அண்ட் நம்ம வந்து ஃபோனில் காமிக்கலாம் அண்ட் தே கேன் லேர்ன் அ லாட்டுன்னு நம்ம சொல்லலாம். பட் அப்படி இருந்தாலுமே வி ஷுட் நாட் லைக் யூஸ் த ஸ்க்ரீன் டைம் ஃபார் சில்ட்ரன்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்ன பார்க்குறோன்னா, ஸோ ஐ மீன் லைக் எந்த சில்ட்ரனுக்கெல்லாம் வென் தே வேர் இன்ஃபென்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம் இருக்கும் போது, ஸோ வென் தே க்ரூ அப் அண்ட் அவங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆகும் போது கூட அந்த லைக் இட் இஸ் ஸ்டில் ஹேவிங் தட் எஃபெக்ட்ன்னு பார்க்குறோம். ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டடியில் வந்துட்டு லைக் தே செக் சில்ட்ரன் லைக் அபவ் ஒரு 2 to 5 years ஏஜ் சில்ட்ரனில் வந்து அவங்க செக் பண்ணாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அவங்க 2 years கீழே இருக்கும் போது அவங்களுக்கு ஜாஸ்தி
ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் இருக்கோ ஸோ அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய பிஹேவியர்ஸ் ரொம்ப பேடாக இருந்துச்சு. தே ஹேட் ஃபஸி பிஹேவியர் அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு லைக் அவங்களுக்கு கொஸ்டினர்ஸ் கொடுத்தாங்க விச் வாஸ் அபவுட் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் லாங்குவேஜ் அபிலிட்டி அண்ட் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொடுத்தப்போ லைக் த ரிசல்ட்ஸ் வேர் வெரி பேட் பிகாஸ் ஆஃப் த ஸ்க்ரீனிங் டைம் விச் தே ஹேட் அவங்க சின்னதாக இருக்கும் போது. அண்ட் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து அவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஸோ லைக் நம்ம வந்து சின்ன பசங்களை பார்த்தா ஸோ ஹவு டு தே லேர்ன்னா இட் இஸ் த்ரூ இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வச்சு தான் பேரண்ட்ஸ் ஐ மீன் லைக் த சில்ட்ரன் வந்துட்டு லைக் தே ஆர் லேர்னிங்ன்ட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேக்ரவுண்ட் டெலிவிஷன் நான் சொன்ன மாதிரி அது அப்புறமா இந்த ஃபோன் ஸ்க்ரீன் டைம் எல்லாமே இது பண்ணுறதுனால இட் இஸ் ரீப்ளேசிங் த அடல்ட் அண்ட் த சைல்ட் டாக் அண்ட் ஸோ இப்படி ஆகுறதுனால இட் இஸ் எஃபெக்டிங் த சில்ட்ரன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்துட்டு அவங்களுடைய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த சின்ன பசங்களுக்கு வந்து இதை மாதிரி ஃபோன் கொடுத்துருவாங்க ஸோ தட் லைக் அவங்கள ஐ மீன் லைக் ஸோ தே கேன் டூ தியர் ஒர்க் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் பிகாஸ் சில்ட்ரன் வந்துட்டு லைக் தே வில் ஸ்டாப் க்ரையிங் அண்ட் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த சைல்ட். அண்ட் இதை மாதிரி இதை மாதிரி லைக் எந்த கிட்ஸுக்கெல்லாம் ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து பேசுகிற டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. லைக் தே ஹேட் இம்பேர்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு லைக் வென் டிவி இஸ் ஆன் அப்படி ஏதாவது இருக்கும் போது பேரண்ட்ஸ் வந்துட்டு லைக் தே ஓன்ட் ஸ்பீக் டு தியர் சில்ட்ரன். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் கம்மியாகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இன்னொன்று என்னென்னா லைக் த parents who are watching them so they have to reduce their screen time. அவங்க ஸ்க்ரீன் டைம் கூட அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க பார்த்துக்கணும். அவங்க அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் அவங்களுடைய பசங்களுக்கும் வந்துட்டு இட் வில் ஹாவ் அ குட் எஃபெக்ட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ நம்ம வந்துட்டு லைக் வென் யூ ஆர் வாட்சிங் டிவி வித் யோர் கிட்ஸ் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அப்படியெல்லாம் இருந்தால் இட் வில் ஹாவ் அ லெஸ்ஸர் இம்பேக்ட். அண்ட் ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல்ன்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆன் தி லைக் ஏர்லி சைல்ட்ஹுட் அது வந்து 2 to 5 years ஆஃப் ஏஜ். ஸோ இந்த டைம் ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஒரு லைக் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அதில் என்ன பார்த்தாங்கன்னா 4-year-old கிட்ஸுக்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து டெம்டேஷன் ரெசிஸ்ட் பண்ணுற ஏர்ஜ் வந்துட்டு இட் வாஸ் வெரி லோன்ட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் and these children also had problems with attention. அவங்களால வந்து ஒரு இது மேலே அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவங்க வந்துட்டு லைக் they were not able to maintain their attention. அண்ட் இதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா லைக் when they are watching something which is non-educational லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கும் போது அது வந்துட்டு லைக் அவங்களுடைய அட்டென்ஷனை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இது எதனாலனா லைக் வாட் வி சி ஆன் டிவி இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் நாட் ரியல் அண்ட் இது ரொம்ப சர்ப்ரைசிங் திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை அவங்களுடைய பிரெயினை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. ஸோ அது அவங்கள ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. அண்ட் நம்ம வந்துட்டு we can use social media as a positive thing கூட. அவங்க ஸோ 2 to 5 years ஆஃப் ஏஜ் அந்த கிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு படிக்கிற திங்ஸ் லைக் மேத்ஸ் ஆர் சயின்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இதிலேருந்து கிடைக்கும். பட் அவங்க வந்து ஜாஸ்தி அது மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது. அண்ட் நம்ம வந்துட்டு லைக் as I said in the like this non-educational stuff like these ஆல் இந்த டிவி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு இதில் ஜாஸ்தி நாய்ஸ் இருக்குது, அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த லைக் த நார்மல் திங்ஸ் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக அவங்களுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் ப்ளஸ் அவங்க வந்து வேறு ஆக்டிவிட்டீஸும் அவங்க செய்ய மாட்டாங்க விச் தே ஆர் சப்போஸ் டு டூ லைக் பிளேயிங் வித் டாய்ஸ் அண்ட் பிளேயிங் அவுட் சைட் அதெல்லாம் அவங்க பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு
ஸோ இங்கே ஸோ சில்ட்ரன் லைக் யாரெல்லாம் வந்துட்டு லைக் வித்தவுட் த பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன் அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போ வந்துட்டு இட் இஸ் எஃபெக்டிங் தெம் ஈவன் மோர் அவங்கள அது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆஸ் வித் த இன்ஃபென்ட்ஸ் நான் இன்ஃபென்ட்ஸ் பற்றி சொல்லும் போது ஐ டோல்ட் அபவுட் த பேரண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி கூட இங்கே தான் பேரண்ட்ஸ் வந்துட்டு லைக் அவங்க எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் இது பண்ணுறாங்களோ ஸோ தட் இஸ் எஃபெக்டிங் த சில்ட்ரன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் டைம் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் இன்ஃபென்ட்ஸ் தட் இஸ் 2 to 5 years ஐ மீன் லைக் ஸோ லெஸ் தென் 2 years ஆஃப் ஏஜ் அவங்களுக்கு வந்து 0 hours அப்படின்னா அவங்க வந்து ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷரே இருக்கக்கூடாது. அப்புறம் 2 to 5 years ஆஃப் ஏஜ் இட் இஸ் லெஸ் தென் an hour per day, ஒரு நாளுக்கு லெஸ் தென் 1 hour. அண்ட் 5 to 17 years அந்த ஏஜ் குரூப்புக்கு வந்துட்டு இட் இஸ் லெஸ் தென் 2 hours per day. அண்ட் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இட் வாஸ் தேர் ஃபார் ஈச் ஏஜ் குரூப், பட் அது இட் வாஸ் பிகமிங் டூ பிக், ஸோ ஐ டென்ட் டாக் அபவுட் தட். அப்புறம் 5 yearsக்கு மேலே இருக்க கிட்ஸு கூட ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சுன்னா லைக் அவங்களுக்கும் வந்துட்டு லைக் இட் வில் மேக் தெம் ஹைப்பர் ஆக்டிவ். அண்ட் அவங்களுக்கும் இந்த மெமரி பவர் அப்புறமா ஃபோக்கஸ் பண்ணுறது அட்டென்ஷன் எல்லாமே கம்மியாகும். ஈவன் ஃபார் டீனேஜர்ஸ் ஆல்சோ இட் இஸ் ஹேவிங் அ பேட் எஃபெக்ட். அண்ட் அது வந்துட்டு இந்த சோஷியல் மீடியானால லைக் ஸோ தே வில் லுக் அட் அதர் பீப்புள் அண்ட் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவாங்க அண்ட் இட் வில் லீட் நெகட்டிவ்லி. ஸோ ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் ஹார்ம்ஃபுல்லுன்னு பார்க்குறோம். ஸோ ஆஸ் த சில்ட்ரன் ஆர் க்ரோயிங் அவங்களுக்கு என்ன தேவைன்னா லைக் ஃபார் தியர் டெவலப்மெண்ட் ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ஸ் கூட ஃபேஸ் டு ஃபேஸாக இன்ட்ராக்ட் பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு சென்சரி ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ சென்சரி ஸ்டிமுலேஷன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டச், அப்புறம் ஸ்மெல், டேஸ்ட், சைட் எல்லாமே அண்ட் த ஹியரிங். ஸோ ஃபார் ஆல் திஸ் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் கொடுக்கணும், ட்ரை பண்ணுறதுக்கு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே லைக் தே ஹாவ் டு கீப் என்கரேஜிங். ஏன்னா சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா தென் இட் இஸ் த பேரண்ட்ஸ் ஃபால்ட், நாட் த சில்ட்ரன்ஸ் ஃபால்ட். ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு ஷுட் பி கேர்ஃபுல். அண்ட் இன்னொன்று என்னென்னா ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம்குள்ளே இருக்கும் போது அவங்க வந்து லைக் ஸோ தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு அண்ட் டாக்கிங் டு பீப்புள் அண்ட் அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் சம் கிட்ஸ் வில் லிவ் இன் ஃபேஸ் டிப்ரெஷன் அண்ட் ரொம்ப ஆங்கர், அவங்களோட இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா வி ஷுட் செட் லிமிட்ஸ். ஸோ லைக் நம்ம வந்து லிமிட் பண்ணணும். ஸோ ஹவு மச் டைம் அ கிட் இஸ் ஸ்பெண்டிங் ஆன் த ஸ்க்ரீன் அந்த டைமை லிமிட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லைக் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தே ஆர் சப்போஸ் டு ஸ்பெண்ட் அதை நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். Next, we have to encourage other activities. So other than screening time, there are so many other things which they can do. They can play outside, they can read a book, puzzles பண்ணலாம். There are so many other things. And அவங்க வந்து ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணும் போது பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸோ they have to choose what they are watching. அவங்க வந்துட்டு like there are so many educational apps or games adellame vandu parents can encourage. And the last is be a good role model. So parents enna pandrangalo adhe da vandu children follow panna poranga. So parents eppiyume avanga jaasti screen time la idu panniterundanga children abdi da avanga irpanga. And so we should be very careful in பார்க்குறோம். எதுக்குன்னா 1 Peter 5:8 be sober, be vigilant, because your adversary the devil as a roaring lion like walketh about seeking whom he may devour. So we are in the last days. Satan vandu he is trying his best to take our attention away from God. So epdiyala vandute from when we are kids so he is trying to break our attention and concentration ellame break panna try pannit irukan. And so that when we grow older namla it is affecting our brains a lot. So from the childhood he is trying to do things to break all of that. So nama
வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஸோ லைக் வி நீட் டு எஜுகேட் திஸ் வித் லைக் நம்ம வந்து வேறவங்களையும் எஜுகேட் பண்ணணும். இதை மாதிரி we can share it with others. ஏன்னா it is having a very bad effect. And ஸோ நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இந்த மாதிரி கிட்ஸ் ஜாஸ்தி பேர் இருக்காங்க. அண்ட் தியர் பேரண்ட்ஸ் ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங். அவங்க வந்துட்டு வென் தே வர் சப்போஸ் டு டாக் டு த கிட்ஸ் அண்ட் வென் தே வர் சப்போஸ் டு இன்டராக்ட், அதெல்லாமே அவங்க பண்ணாமல் விட்டுட்டு இப்போது கிட்ஸ் வந்து ரொம்ப சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபீலிங் பேட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரம் வென் தே ஆர் ஸ்மால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.